அதே மாதிரி இது வந்து ரசூல்லா வந்து இங்க கேட்கறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்லாம் ஜிப்ரீலிடம் கேட்டாங்க. நான் சொன்னல ரசூல்லா வந்து அபூபக்கரை தேர்ந்தெடுத்தது அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி தான், ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி கிடையாது அப்படின்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலிடம் கேட்டார்கள், என்னுடன் யார் ஹிஜ்ரத் செல்வது என்று. அதற்கு ஜிப்ரீல் அபூபக்கர் என்று கூறினார்கள். இது வந்து ஹாக்கிம்ல 4266வது செய்தியை அது பார்க்கலாம். இப்போ இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்மானம் பண்ணிடுறாங்க, ஜிப்ரீலும் இவர் அபூபக்கர் கூட தான் சேர்ந்து கிளம்பணும் அப்படிங்கிறது. இப்போ இங்க என்ன பண்றாங்க, கிளம்புறாங்க. கிளம்புறதுக்காக நேராக அவங்க வீட்டில் போறாங்க. இப்போ இவர் பணம் எவ்வளவு வச்சிருக்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 5000 அல்லது 6000 திர்ஹம், அவ்வளோ பெரிய அமௌண்ட் யாரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கிட்டு போறாங்க. இந்த செய்தி ஹாக்கிம்ல இருக்கு. இது என்ன ஆகுது அப்படின்னா பின்னாடி கூட ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. இந்த ஹிஜ்ரத் செஞ்சது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இது செஞ்சது, இது ஒரு சாதாரண ஒரு சிறப்பு கிடையாது, அபூபக்கருக்கு மிக சிறந்த சிறப்பு. என்ன ஆகுது அப்படின்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல மக்கள் வந்து என்ன பண்றாங்க, கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அபூபக்கர் வந்து ஒரு 2 வருஷம் தான் ஆட்சி பண்ணார், ஒரு சின்ன பிரதேசங்கள் தான் அவர் ஜெயிச்சார், ஒன்றும் ஜெயிக்கல, பெருசா வெளியிலிருந்து ஒன்றும் ஜெயிக்க கிடையாது, ரொம்ப ஒரு சின்ன ஒரு டைம் தான் அவர் ஆட்சி பண்ணார். இவர் 12 வருஷம் இவர் ஆட்சி பண்றாரு, யாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இந்த நேரத்தில் இவர் என்ன பண்றாரு, கிஸ்ராவை அடிச்சிடுறாரு, ரோமாபுரி அடிச்சிடுறாரு, மிகப்பெரிய 2 வல்லரசுகளை இவர் வீழ்த்திடுறாரு. அப்ப இவரை வந்து ரொம்ப ஓவரா புகழ ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப ஓவரா புகழ்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அபூபக்கரோட உமர் சிறந்தவர் அப்படின்னு சொன்ன உடனே உமர் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றாங்க, உமருடைய காலத்தில் அவர் சொல்றாரு அபூபக்கரை விட சிலர் உமரை சிறப்பித்து கூறினார்கள், அதற்கு உமர் அபூபக்கரின் ஒரு நாள் உமருடைய மொத்த வாழ்க்கையை விட சிறந்ததாகும் அப்படிங்கிற. இந்த ஹிஜ்ரத் செஞ்ச அந்த ஒரு நாள் மட்டுமே போதும், என்னுடைய மொத்த வாழ்க்கையை விட இது இவருடைய அந்த அந்தஸ்துக்கு அது சான்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவும் ஹாக்கிம்ல 4268வது செய்தியா இது பார்க்கலாம்.